அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன். நம்ம இப்ப ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்க போறோம். ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு கிரகங்களே கிடையாது, அது ஒரு நிழல் அப்படிங்கிறது அறிவியலாளர்களும் பகுத்தறிவு சிந்தனையாளர்களாலும் சொல்லப்படுகிறது. உண்மையில் அது ஆமா இல்லையா அப்படின்றால் ஆம். ராகு கேதுக்கள் அப்படின்றது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் கிடையாது, அது ஒரு நீழல், பூமி சந்திரனுடைய நீழல். அந்த நீழல் கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை செய்யும்? சாயா கிரகங்கள் என்று பெயர். சாயா என்ற சமஸ்கிருத சொல்லுக்கு நீழல் என்றுதான் தமிழில் பொருள். அப்ப அந்த நீழல் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா ஆம், கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மரத்தின் அடியில் ஒரு மனிதன் இளைப்பாறினால் அவன் களைப்பு தீரும். அதுவே ஒரு மரத்தின் நிழலின் அடியில் ஒரு செடி இருந்தால் அது சரியான வளர்ச்சியை பெறாது. ஒரே நிழல் ஒருவருக்கு இளைப்பாறுதலும் ஒருவருக்கு வளர்ச்சியின்மையும் தருகிறது. அதுபோல்தான் இந்த ராகு கேதுக்கள் என்ற அந்த நிழல் கிரகங்கள் தான் இருக்கும் இடத்தில் ஒரு சிலருக்கு நல்வாழ்வையும் ஒரு சிலருக்கு பாதிப்புகளையும் ஏற்படுத்துகிறார். இப்போது இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பத்திற்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சியாகி எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விஷயங்களை செய்ய போகிறார் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்ப உங்க ராசியை நம்ம பார்க்க போறோம். சிம்ம ராசி நேயர்களே வணக்கம். சிம்மம் அப்படின்னாலே ராஜ மரியாதை, அதை எதிர்பார்க்கக்கூடிய ராசி. எங்கே போனாலும் நமக்கு தான் எல்லா மரியாதையும் கிடைக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் ரொம்ப நாளாக கிடைக்குதா அப்படின்னா கிடைக்கல. மதிச்சவங்க கூட மதிக்கலை. முன்னாடி பேசிகிட்டு இருந்தால் கூட பேச்சை குறைச்சிக்கிட்டான். நம்மளை பார்த்தாலே மூஞ்சியை திருப்பிட்டு போகிறான். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் உங்களுக்கு இப்போ சமீப காலங்களாகவே உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அவங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு கண்டக சனி நடந்துகிட்டு இருக்குது. வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணிதப்படி உங்களுக்கு அட்டமச்சனி நடக்குது. இப்போவே எல்லாருக்குமே கொஞ்சம் குழப்பம்தான். வாக்கிய பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதா, திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதா, அதுவும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப குழப்பமாக தான் இருக்கும். இதுதான் ஒரே ஒரு ஆறுதல் உங்களுக்கு என்ன அப்படின்னா, குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறாங்க, அது ஒன்று தான் ஆறுதல். இந்த ராகு கேது பயிற்சி கொஞ்சம் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சியை நீங்கள் சமாளிச்சுக்கலாம். ஆல்ரெடி உங்களை கண்டகச்சனி ஆட்டி படைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அந்த துன்பத்தை நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு இறை வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆறுதலாக இருக்கும். முன்னோர் வழிபாடு செய்யுங்க. உங்கள் வீட்டில் மாண்ட மறைந்த அல்லது உங்கள் இடத்திற்காக உங்கள் சமுதாயத்திற்காக உழைத்த பெரியோரை மதிங்க. அவருடைய நினைவு நாளை போற்றுங்கள். உங்களுடைய குலதெய்வங்களை போய் வழிபாடு பண்ணுங்க. அதுதான் அந்த சிம்ம ராசிக்காரங்க இந்த கண்டக சனியால் வரக்கூடிய தொல்லைகளும், இந்த ராசிக்குள்ள வரக்கூடிய கேதுவும், ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய தொல்லையும் சமாளிக்கலாம். ராகு மட்டும் தனியா இருந்து பார்த்தா கூட பரவாயில்லங்க. உங்க ராசியை சனியோட சேர்ந்து பார்க்குறாரு. இந்த சனியோட சேர்ந்து பார்க்கக்கூடிய ராகு உங்களை நிம்மதியா உறங்கவே விட மாட்டாங்க, உறக்கத்தை கெடுப்பார். அதனால் கொஞ்சம் மன உளைச்சலை தூக்கி போடுங்க. வேலையில் இருக்கக்கூடிய பழுவையெல்லாம் குடும்பத்தில் காட்டாதீங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது உங்களுடைய மனச்சுமை அப்படியே வெளியவே செருப்பு மாதிரி கழட்டிவிட்டு கொஞ்சம் நிம்மதியான மனநிலையோட வீட்டுக்குள்ளே நுழைய பாருங்க. கொஞ்சம் கடினமான விஷயம்தான், ஆனால் வேறு வழியில் முயற்சி செஞ்சு தான் ஆகணும். அதில் இந்த சிம்ம ராசிக்கார பள்ளி மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உங்களை திறமைக்கேற்ற மதிப்பெண் கிடைக்காது, திறமைக்கேற்ற இடத்துல உங்களுக்கு சீட்டு கிடைக்காது. கொஞ்சம் மன உளைச்சல்களை தரும். கொஞ்சம் கவனமாகவே இருங்க. கடைசி நேரம் முயற்சிகளை கைவிட்டுருங்க. பிளான் பண்ணி செய்யுங்க. எந்த ஒரு செயல் விஷயங்களையும் 2 நாளைக்கு முன்னாடியே உள்ள வேலைகளை இன்னைக்கே செய்ய ஆரம்பிச்சிருங்க. அன்னைக்கு பார்த்துக்கலாம், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சா நீங்கள் கட்டாயம் மாட்டிக்கிருவீங்க. இந்த மாதிரி செயல்களை நீங்கள் கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய தொல்லையிலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயங்களை செய்யுங்க. கேது பகவான் கேது ராசிக்குள்ளே இருந்து கொஞ்சம் மனக்குழப்பத்தை தருவார், மரண பயத்தை கூட உருவாக்குவார். வீட்டில் இருக்க வயது முதிர்ந்தோருக்கு ஏதாவது தொல்லை நடந்துருமோ அப்படிங்கிற பயம் கொடுக்கும். நெஞ்சு கொஞ்சம் படபடப்பு, ஹார்ட்பீட் அதிகமாக இருக்கிற மாதிரியான உணர்வீங்க. நடுஜாமத்துக்கு மேலே முழிப்பு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தூக்கம் வராது. படபடப்பு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் செய்யும். அதில் உடல் ஆரோக்கியத்தின் மீது கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டிய ராசி சிம்ம ராசிங்க. உடல் ஆரோக்கியம் மிகச்சிறந்த செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குடும்பத்துக்கு நம்ம செய்யக்கூடிய மிகச்சிறந்த சேமிப்பே நம்முடைய உடல் ஆரோக்கியம் மட்டும்தான். அதில் உடல் ஆரோக்கியத்தின் மீது அதீதமான கவனம் செலுத்துங்க. அது உங்களுக்கு ரொம்ப நன்மையான செயல் விஷயங்களை உருவாக்கும். இந்த ராகு கேது பயிற்சி நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பயிற்சியை தவிர உங்களுக்கு பெரிய
திருப்திகரத்தை தரக்கூடியது கிடையாது. என்னங்க மற்ற ஜோதிடர் சொல்றதெல்லாம் சிம்மத்துக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்றாங்க, நீங்க எதிரான வார்த்தைகளை அதிகமா சொல்றீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறேன். சிம்ம ராசிக்காரங்க கண்டக சனியோட இருக்கிறீங்க. ராகு கேதுக்கள் உங்க ராசிக்குள்ள வந்து கொஞ்சம் தொல்லை தான் தரப்போறாங்க. நீங்க தப்பிச்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இப்ப குரு திசை நடந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம், புதன் திசை நடந்தால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம். சனி திசையோ ராகு கேது திசையோ நடந்தால் அதீதமான கவனம் தேவை. சிம்மராசிக்காரங்களே கொஞ்சம் மனசை போட்டு குழப்பிக்காம சொல்லக்கூடிய அட்வைஸை கேட்டு நீங்க கவனமா நடந்துட்டீங்கனாலே இந்த சிம்மராசிக்காரங்க இந்த ராகு கேது பயிற்சியை கடந்துடலாம். கல்வியில் கவனம் தேவை, உடல் ஆரோக்கியத்தில் கட்டாயம் கவனம் தேவை. இரவு நேர இருசக்கர வாகன பயணங்களை முடிந்தவரை குறைத்து கொள்வது நல்லது. அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே இருசக்கர வாகனத்துல இரவு நேரத்துல பயணம் செய்யறத வச்சுக்கலாம். மற்றபடி நண்பர்களால் பெருசா தொல்லை வராது, அது பெருசா போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை. கல்வியில மட்டும் கவனம் செலுத்துங்க. இந்த சிம்ம ராசியில இருக்கக்கூடிய மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம், இந்த மக நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு கேதுவால் கொஞ்சம் தொல்லைகள் குறைவா இருக்கும். ஏன்னா ராகு கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதால பெருசா மக நட்சத்திரத்துக்கு எந்த துன்பமும் தராது. பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் சுக்கிரனுடைய நட்சத்திரம் தான். சுக்கிரன் வீடு கட்ட வைப்பாரு, அரசாங்கத்துல கடன் வாங்க வைப்பாரு, கவர்மெண்ட் மூலமா லோன் மானியம் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு விஷயங்கள் இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு செய்யும். உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, ஏன்னா கேது போய் முதல் தொடுறதே உத்திரம் 1ஆம் பாதத்தை தொட்டு தான் அந்த கேது போவாங்க. தாப்பனருடைய உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. அரசாங்கம், டாக்குமெண்ட்ஸ், பேப்பர்ஸ் இது சம்பந்தமான விஷயத்துல கவனமா இருப்பது நல்லது. உங்கள் சொந்த ஜாதத்தை பாருங்கள். குரு தசை, சுக்கிர தசை, புதன் தசை நடந்தால் நிம்மதியாக இருங்கள். மற்ற தசை நடந்தால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள். அந்த தசைக்கு உள்ள கடவுளை வழிபாடு பண்ணுங்கள். நலமாக வாழ்வீர்கள்.